அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் இதை தொட்டால் போதும், வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் தேடி வரும், தரித்திரம் அறவே நீங்கும், விரய செலவுகள் இருக்காது. இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில மட்டும் இல்லைங்க, எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். இதை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், அப்படி செய்யும் போது என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். காலையில் எழுந்து வாசு தெளித்து கோலம் போடணும். கோலமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலம் இருக்காது. எப்பவும் போடுற கோலத்தை விட ஒரு பெரிய கோலம் போடணும். நிலைவாசலை தீமை ஏற்றுறது, நிலைவாசல் அலங்காரம் செய்கிறது, நிலைவாசலை மாவிளை தோரணம் கட்டுறது, பூஜையில் பூக்களால் அலங்காரம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, ராகுகால பூஜை பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ரொம்ப பிடித்தே செய்வாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் அதிகமாக தூக்கம் வர்றது, அந்த நாளில் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகிறது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாளில், அமாவாசை பௌர்ணமி நாளில் எழுந்து நம்மளுக்கு வேலை செய்கிற அளவுக்கு கூட நம்ம உடல் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கலை அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இல்லை, நம்ம வீட்டில் தீய சக்திகளின் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் தண்ணீரை காலையில் ஏஞ்சோன்னு எப்பவுமே நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்ப்போம், இல்லை நம்ம பிடித்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருப்போம், இல்லை அப்படின்னா நமக்குன்னு சொல்லி படுக்கை ஏரியில் 7 குதிரைகள் அல்லது 2 யானைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்போம். அதோட முகத்தில் தான் முழிக்கணும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமையில் தண்ணீரில் உங்கள் முகத்தை பார்த்து முழிக்கணும். எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்ததும் நீங்கள் வாஷ்பேஷனுக்கு போய் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வாஷ்பேஷனில் தண்ணீர் திறந்து உங்கள் 2 கைகள்லையும் தண்ணீரை நிறைய பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் உங்கள் முகத்தை பார்த்து ஓம் மகாலட்சுமி வசி வசி, ஓம் மகாலட்சுமி வசி வசின்னு 3 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு உங்கள் முகத்தை கழுவிட்டு அதன் பிறகு உங்களது காலை வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். இதை நீங்கள் செய்வதனால் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். மகாலட்சுமி தாயாரின் அருளும் அருட்கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுவும் நீங்கள் 3 முறை செஞ்சீங்கன்னா 3 முறை 3 தடவை மந்திரத்தை சொல்லி முகத்தை கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் காலை வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக மட்டுமல்லாது தெய்வ சக்தி உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி உணர்வுகளாலேயே நிரப்பப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. நாளைய பொழுது இப்போ நான் சொன்ன பரிகாரத்தோடு ஆரம்பிங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரியவாவின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.